Investments in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேற்று நெஃப்டி 50க்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தோம். ஸோ நெஃப்டி 50 வந்து பார்த்திங்கன்னா 5 மினிட் டைம் ஃப்ரேமில் ஒரு சேனலுக்குள்ளே இருக்கான். அந்த சேனலுக்குள்ளே தான் இருக்கணும், அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தான் ஃபர்தரான மூவ்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால வந்து அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெலகிராம்லேயே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ எங்கேருந்து எது வரைக்கும் வரும், எந்த ரேஞ்சுக்குள்ளே வரும், வந்துட்டு எப்படி போகும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம சொன்னதில் 50% நடந்துருச்சு. பிரேக் அவுட் மட்டும்தான் நடக்கலை. கிட்டத்தட்ட இது பிரேக் அவுட்டா இல்லை சைட்வேஸா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 11:30க்கு 11:15க்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா சைட்வேஸ் போயிட்டான். அதுக்கப்புறம் அவன் ஓடவே இல்லை, அங்கேயே உட்காந்துட்டான். நல்ல ஒரு செல்லர்ஸ்க்கான மார்க்கெட்டாக அமைஞ்சிருச்சு இந்த எக்ஸ்பைரி. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் சொல்லியிருந்தோம் என்னென்னா வந்து இந்த மாதிரி ஒரு இமேஜை போட்டு விட்டு, ஓகேங்களா? ஸோ அதை வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 1 ஹவரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு 2 ஹவர் மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. 11:15க்கு மேலே ஃபுல் சைட்வேஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இன்றைக்கி யாராலையும் பெருசாக 11:15க்கு முன்னாடி அதுக்கப்புறம் வந்து ஸ்கேல்பிங் பண்ணியிருந்தால் மட்டும் வின் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பெருசாக ஒன்றும் இன்றைக்கி மொமெண்டம் கிடைக்கல. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் தான் இன்றைக்கி ஹிட்டு, கிட்டத்தட்ட ஒரு 3000 லாஸு. ஓகேங்களா? சரி, நான் லாஸ் வந்தாலும் சொல்ல முடியல, ப்ராஃபிட் வந்தால் மட்டும் சொல்கிறேன், லாஸ் வந்தாலும் சொல்ல முடியலவா? ஏன்னா வந்து நான் அதை பிரேக் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு 11:15க்கு மேலே என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு அடிச்சட்டியில் பொறி கலங்கிருச்சு, பூமி இழந்துருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாத்தையும் இழுத்து சாத்திக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ நானும் பிரேக் அவுட் பண்ணுவோம் மொமெண்டம் வரும்னு வெயிட் பண்ணுறேன், வரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நேற்று கொடுத்துருந்தோம், வீடியோலையும் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக வந்துன்னா இந்த ப்ரீவியஸ் டே லோவும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் வீக் லோவும் இருக்குது, இந்த ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும் மார்க்கெட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? பட் வந்துன்னா ஓப்பன் ஆனதே அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்போர்ட் ட்ரெண்ட், நம்மளோட சேனலோட சப்போர்ட்டில் ஓப்பன் ஆகி அங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு ஃபர்தராக சேனலோட டாப்பை போய் ரீச் பண்ணிட்டான். ஓகேங்களா? அங்கேருந்து சைட்வேஸ் போயிட்டான். ஸோ நானும் இந்த ஒரு சைட்வேஸ் வந்து உடையுமான்னு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு உடையவே இல்லை. செம்ம காண்டு தான் ஆச்சுன்னு. இன்றைக்கி நல்ல ஒரு ப்ரீமியம் டிகே நடந்தது. 11:15க்கு 12 மணிக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அட் மணி ஆப்ஷன்லாம் முரட்டத்தனமாக கரைஞ்சிட்டான். ஓகேங்களா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நேற்று நான் வேறு ஒரு பொசிஷன் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் புட்டில். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்றைக்கி ஓப்பன் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் செல் பண்ணனால ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியம் கிடச்சிருந்தது. ஆனால் அதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு எடுத்துகிட்டு போயிட்டான். என்னோடய 11 மணி ஆப்ஷன் ட்ரேடிங் செஞ்சுட்டான். ஓகேங்களா? டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 3000 லாஸ் கொடுத்துட்டான் ப்ராஃபிட் இல்லாமல். ஸோ எந்தளவுக்கு செஞ்சுருக்கான்னு பார்த்துங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னென்னா வந்து ஒன்று மார்க்கெட் வந்து இதை ஹோல்ட் பண்ணி கீழே வரணும். வந்துச்சுன்னா 800 உடச்சி 750 உடச்சி 700 உடைக்கும். ஓகேங்களா? அப்படி இல்லைனா நம்ம கொடுத்த டார்கெட் படி வந்து மேலே போகிறதா முடிவு பண்ணாங்கன்னா நாளைக்கு வந்து 23,050 வரைக்கும் போகணும். அங்கேருந்து அது ஃபர்தராக பிரேக் அவுட் ஆச்சுன்னா 150, அடுத்து வந்து 250, 350. ஓகேங்களா? 100 பாயிண்டாக கொடுக்குறேன்னு நினச்சிக்காதீங்க. ஆக்சுவலாக அதுதான் லெவல்ஸ். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து டே கேண்டலே வைக்கிறேன் பாருங்க, நான் வரைஞ்சிருக்கேன். ஓகேங்களா? அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து எதிர்பார்க்குறது கரண்ட் மந்த்து இப்போ நான் கரண்ட் மந்த்தெல்லாம் ஆட் பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் மந்த்தையும் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்காக. ஓகேங்களா? ஸோ எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் பெருசாக போயிட்டு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னென்னலாம் நீங்கள் தேடிட்டுலாம் இருக்க தேவையில்லை. சிம்பிள் இதுதான். நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னங்கிறத பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பாருங்கள். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், இப்படி தான் மார்க்கெட் மூவ். நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா? எல்லோ லைன்ஸ் வந்து இன்றைக்கானது. ஓகேங்களா? ஸோ அந்த லைனையே அப்படியே பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு 1 ஹவர் கேண்டலோடது. அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் அரைன்னு அரைச்சான். இன்றைக்கி மார்க்கெட் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் ஃபார்ம் ஆன கேண்டல்ஸும் பெரிய மொமெண்டமெல்லாம் கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 150-200 பாயிண்ட் இருந்தால் கூட நம்ம 50% இதில் வந்து ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் இன்றைக்கான மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக மார்னிங்கே செட் பண்ணிட்டாங்கன்னா என்னமோ தெரில. ஸோ அதனால் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அனலைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமில் முன்னாடி பண்ணிட்டுருந்தேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் பண்ணுறதுனால வந்து நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சேனலில் இருக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக தான் அனலைஸ் பண்ணுறேன்னு தெரில, ஏன்னா நான் அனலைஸ் பண்ணவே இல்லை இவ்வளோலாம். ஸோ பேங்க் நிஃப்டியும் கேட்ட காரணத்தினால நான் அதையும் அனலைஸ் பண்ணி சொல்லிடுறேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ லைவ் மார்க்கெட்டில் சார்ட் காட்டுறது முடிவாயிருச்சு. அதை எதை காட்டினா என்ன, அதெல்லாம் அடிச்சு விடு திரிக்க விடுங்கிற மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு வீக்லி டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு பிளாக்கில் நின்றுட்டு இருக்கான் சப்போர்ட் எடுத்துகிட்டு. அதை வந்து ரெசிஸ்டன்ஸாக பிரேக் ஆகிற வரைக்கும் நமக்கு ஃபர்தராக மூவ் ஆகுது. அதாவது பார்த்திங்கன்னா 50,500 என்றைக்கு ஸ்ட்ராங்காக க்ளோஸ் பண்ணுறாங்களோ அதாவது பிரேக் பண்ணி மேலே க்ரீன் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? டே கேண்டிலில் க்ளோஸ் வச்சா நல்ல கன்ஃபர்மேஷன், வீக்லி கேண்டிலில் க்ளோஸ் வச்சா பெட்டர். ஓகேங்களா? ஸோ ஃபிப்படி இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜோனில் தான் இருக்கான். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபிப்படி இன்னொரு லெவல் வந்து 2.286 வச்சா 236 வச்சோம்னா ஓகே. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,500. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட சொல்லணும்னா 650க்கு மேலே. ஓகேங்களா? ஸோ அதை க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா பேங்க் நிஃப்டி ஃபர்தராக மேலே போகலாம். ஓகேங்களா? ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ஹேவிங் சம் ட்ரபிள் ஐ திங்க். ஓகேங்களா?
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு லிக்விடிட்டி பில்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஏன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே இருங்க 15 மினிட்ல ஆக்சுவலாக கீழே தான் பில்ட் பண்ணியிருக்காங்க லிக்விடிட்டியை. ஓகேங்களா, ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கணும், கரெக்டாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து ஓகே இதை டச் எடுக்கலை. ஓகே சம்திங் சரி, ஓகே இதை ஒரு டச்சாக வச்சுக்கோ. 2 3 3வது டச்சுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். ஓகே இருங்க, ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ 3வது டச்சில் வந்து கீழே பிரேக் ஆகணும். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு டச்சில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 49,000 வந்து டச் பண்ணும்போது அதை பிரேக் பண்ணி 49,000 கீழே க்ளோஸ் வச்சிட்டான்னா ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா 48,500 வரைக்கும் வரலாம். ஓகேங்களா, ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா ஆகும். ஓகேங்களா, ஸோ அப்படி இல்லைன்னா ஆகாது. இன்கேஸ் மேலே பிரேக் அவுட் பண்ணான்னா ஃபர்தராக அதாவது பார்த்திங்கன்னா 50,000 வந்து மேலே பிரேக் அவுட் பண்ணிட்டான்னா மார்க்கெட் ஃபர்தராக மேலே போயிடும். 49,900. ஓகேங்களா, ஸோ 49,900 அந்த ஒரு ரேஞ்சை பிரேக் பண்ணான்னா பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா மேலே போகலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு இதுதான். ஸோ இது வந்து நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த சார்ட்டுக்குள்ளே வந்து, ஸோ அதனால் சார்ட்டு மேபி கரெக்டாக ராங் இருக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால சொல்கிறேன். நான் மேலே ட்ரிபிள் டாப் ஃபார்ம் பண்ணியிருக்கான், கீழே ட்ரிபிள் பாட்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கலாம், அப்போ எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு நினைக்கலாம். ஓகேங்களா, ஸோ அப்படி கிடையாது. இந்த ஒரு சேனலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கீழே தான் பிரேக் அவுட் ஆகும். இதோட மோர் டெக்னிக்கல். ஸோ நம்ம நெஃப்டியில் பண்ணுறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ நெஃப்டியில் நடக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம பிரேக் அவுட் ஏரியாவை பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போதைக்கு அது மட்டும் இல்லாமல் கீழே ஒரு கேப்பும் வேறு இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும்னா வந்து 1 ஹவரில் வச்சுக்கிறேன். 48,100 to 48,400 இந்த இடத்துல ஒரு 300 பாயிண்ட் இருக்குது. இந்த 300 பாயிண்ட் கேப்பை ஃபில் பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் இருக்குது. ஓகேங்களா, தெரியுதுங்களா, போட்டிருக்கேன். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. 1 செகண்ட் லைன் ட்ரா பண்ணி பார்ப்போம். ஸோ கரெக்டாக தான் போட்டிருக்கோமா, இது அதிகமாக வர மாதிரி ஃபீல் ஆகுது. சில எலெக்ஷன் லோ வரைக்கும் போயிடும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் லோவுக்கு மேலே இருக்குது. பட் ஆனால் இது கரெக்டான ஏரியாவானு என்னால் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ ஏன்னா இது வந்து இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை பிரேக் பண்ணி தான் ஃபேக் அவுட் மாதிரி மேலே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஓகேங்களா, ஸோ அந்த ஏரியா வந்ததுக்கப்புறம் தான் மேலே போகலாம். ஓகேங்களா, ஸோ மேபி இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபெயில் ஆகிருக்கலாம். ஓகேங்களா, ஸோ மறுபடியும் மேனிபுலேட் பண்ணுறதுக்காக இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிட்டு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஏன்னா ஃபேர் வேல்யூ கேப் இது. ஓகேங்களா, கீழே தான் இருக்குது அதனால். ஓகேங்களா, ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 க்ரூஷியல் லெவல், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 50,650. ஓகேங்களா, ஸோ அந்த ஒரு லெவல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட்டு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா நம்ம ஃபர்தராக அப்சைட் ரேலி எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஓகே மக்களே, கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். நெஃப்டிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துட்டு, பேங்க் நிஃப்டிக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதையும் கொடுத்துட்டு, உங்களுக்கு வேறு ஏதாவது சார்ட் வேணும்னாலும் நம்ம என்எஸ்சியில் சொல்லுங்கள். ஸ்டாக்கை தவிர எந்த இண்டெக்ஸ் வேணாலும் சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டாக்கை போட்டோன்னா செஞ்சுருவாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா, நீங்கள் வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா RSI செக் பண்ணிக்கோங்க என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி. ஈவன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ராடே பண்ண போகிறேன், ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ஸ்கேல்ப் பண்ண போகிறேன்னா பெட்டர் கோ ஃபார் 1 மினிட். நான் வந்து ஒரு 40 பாயிண்ட் 50 பாயிண்ட்க்கான ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் பெட்டர் கோ ஃபார் 5 மினிட்ஸ். ஐ திங்க் 3 மினிட்ஸ் பெட்டர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப பெட்டர். ஓகேங்களா, ஸோ ஸ்விட்ச் தட். ஓகேங்களா, ஸோ அதை ஸ்விட்ச் பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். எதனா டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல்.